நாட்டில் மரண தண்டனையை எதிர்நோக்கி 1617 பேர் சிறைவாசிகள் உள்ள நிலையில் தூக்கு தண்டனையை ஒழிக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு சட்ட ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. இந்த தருணத்தில் மரண தண்டனைக்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியிருப்பது குறித்து அலசும் ஒரு செய்தி தொகுப்பு இதோ. உலகில் 103 நாடுகளில் தூக்கு தண்டனை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்தியா, வளைகுடா நாடுகள் உள்ளிட்ட 36 நாடுகளில் மட்டும் மரண தண்டனை இன்னும் நடைமுறையில் இருக்கிறது. தர்மபுரி பேருந்து எரிப்பு வழக்கில் தொடர்புடைய 7 பேர் உள்பட மரண தண்டனை பெற்று நாடு முழுவதும் 1617 பேர் சிறையில் உள்ளனர். இந்தியாவிலும் மரண தண்டனையை ஒழிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து சமூக ஆர்வலர்களும் மனித உரிமை செயல்பாட்டாளர்களும் போராடி வருகின்றனர். மரண தண்டனை தொடர்பாக ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க மத்திய அரசால் அமைக்கப்பட்ட நீதிபதி AP ஷா தலைமையிலான சட்ட ஆணையம் தீவிரவாதம் மற்றும் தேச துரோக குற்றங்கள் தவிர பிற வழக்குகளில் தூக்கு தண்டனையை ரத்து செய்யலாம் என்று பரிந்துரை செய்துள்ளது. இந்த பரிந்துரைக்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பி உள்ளது. மரண தண்டனை என்பது சட்டத்தின் அடிப்படையிலும் குற்றத்தின் தன்மையை பொறுத்தும் வழங்கப்படுவதாக கூறும் ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் தூக்கு தண்டனையை நீக்கினால் குற்றம் பெருகும் என்ற கருத்தை முன்வைக்கிறார். என்னை பொறுத்த மட்டிலே மரண தண்டனை என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். நீ இன்னும் மேலை நாடுகளில் பல இடத்துல மரண தண்டனை பயப்படுறான். இன்றைக்கி குறிப்பாக சொன்ன முஸ்லீம் நாடுகளில் மரண தண்டனை இருக்க போய் தான் கல்லடி அடித்து கொள்கிறாங்க அப்படின்னு தான் பயப்படுறாங்க. அதனால அங்கெல்லாம் குற்றம் குறைவாக இருக்குது. அவர் ஒப்பீனியன் சொல்லியிருக்காரு. ஷா சொல்கிறது அதாவது இது மாதிரி கடுமையான தண்டனை கொடுப்பதனால குற்றங்கள் குறையும் என்பதை நம்பவில்லைங்கிற அது ஒரு தவறான கருத்து என்னை பொறுத்த மட்டில்லை. மரண தண்டனை மூலம் நிரபராதிகள் பாதிக்கப்படக்கூடாது என்கிறார்கள் மனித உரிமை ஆர்வலர்கள். மரண தண்டனையால் குற்றங்கள் குறையவில்லை என்று கூறும் பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் மரணத்திற்கு மரணம் தீர்வாகாது என்கிறார். மத்திய அரசு தீவிரவாதத்துக்கு மரண தண்டனை, மற்ற எதுக்கும் மரண தண்டனை தேவையில்லை அப்படின்ற ஒரு பரிந்துரை செய்திருக்கிறதா இப்போ செய்திகள் வருது. அது விவாதித்து முடிவு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, விவாதம் கூட தேவையில்லை, மரண தண்டனையே தேவையில்லை. இறையாண்மை பேசுகிற இந்தியாவில் எந்த குற்றம் செய்தவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஆயுள் தண்டனை போதும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. மரண தண்டனையை நீக்க வேண்டும் என்று சட்ட ஆணையம் பரிந்துரைத்திருந்தாலும் இது குறித்து இறுதி முடிவெடுக்கும் அதிகாரம் மத்திய அரசின் கையில் உள்ளதாக கூறுகிறார் வழக்கறிஞர் கண்ணதாசன். மரண தண்டனையை ஒழித்திட வேண்டும் என்று இந்திய சட்ட ஆணையம் தனது பரிந்துரையை கூறியிருக்கின்றது. அந்த பரிந்துரையை ஏற்பதும் ஏற்காமல் இருப்பதும் அரசினுடைய முடிவு. அப்படி ஏற்றால் நாடாளுமன்றத்தில் இது குறித்த சட்ட திருத்தம் கொண்டு வந்து கிட்டத்தட்ட இந்திய தண்டனை சட்டம் ஒரு 11 குற்றங்களுக்கு மரண தண்டனை என்று விதித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் மற்ற தண்டனை சட்டங்களில் 22 குற்றங்களுக்கு மரண தண்டனை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தகைய குற்றங்களுக்கு மரண தண்டனை என்ற பதத்தை நீக்கி வேறு ஏதும் தண்டனை குறித்து தீர்மானம் கொண்டது நாடாளுமன்றத்தில் இயற்றப்பட்டு அது குடியரசு ஒப்புதல் பெறப்பட வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த பரிந்துரையை கூட அரசு நிராகரித்து விடலாம். மரண தண்டனை குறித்த விவாதத்திற்கு மத்திய அரசு முற்றுப்புள்ளி வைக்குமா அல்லது மரண தண்டனை தொடர அனுமதிக்குமா என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக் மீரானுடன் பாஸ்கரன்.